கட்டுக்கடங்காது பற்றி எரியும் காட்டு தீ. லாஸ் ஏஞ்சலஸ் 24 பேர் இதுவரையில் உயிரிழந்திருக்கின்றார்கள். 12 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். உதவிக்கரம் நீட்டுகின்றன உலக நாடுகள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் இன்று 14ஆம் தேதி 7வது நாளாகவும் கட்டுக்கடங்காத காட்டு தீ பற்றி எறிந்து வரும் நிலையில் தீயில் சிக்கி இதுவரையில் 24 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 14 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இதுவரை 1,50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். அகதிகளாக போயிருக்கிறார்கள். 1800 கட்டடங்கள் முழுமையாகவும் 10,000க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருக்கின்றன. தண்ணீர் பற்றாக்குறை, தீயணைப்பு வீரர்கள் பற்றாக்குறை, காற்றின் அதிக வேகம் அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் தீயை அணைக்கும் பணிகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் கடந்த 7ஆம் தேதி காட்டு தீ ஏற்பட்டது. காட்டு தீயால் பாசிலட்ஸ், ஈட்டன், அல்டாடெனா ஆகிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் நாட்களில் நிலைமை மோசமடையும் என்றும் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் அமெரிக்காவின் வானிலை ஆய்வாளர்கள் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். காற்று அதிவேகமாக இருப்பதால் தீப்பிழம்புகள் விரைவில் பரவுகின்றன. இதனால் தீயை அணைக்கும் பணி கடினமாக இருப்பதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த காட்டு தீ சடுதியாக 50,000 ஏக்கர் அளவுக்கு பரவி இருக்கிறது. இதில் 40,000 ஏக்கர் பரப்பளவு முழுமையாக தீயில் எரிந்து நாசமாகி இருக்கிறது. 7,500 தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். காட்டு தீயினை கட்டுப்படுத்தும் பணியிலே ஏராளமான ஹெலிகாப்டர்கள், விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. எனினும் லாஸ் ஏஞ்சலிஸ் ஏற்பட்டுள்ள தண்ணீர் பற்றாக்குறையால் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறுகின்றார்கள். இதுவரை 30% பகுதியில் மட்டுமே காட்டு தீ கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பலத்த காற்று வீசி வருகிறது. காட்டு தீ பற்றி எரிந்து வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களை தேடும் பணிகள் முழுமூச்சில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மோப்ப நாய்களின் உதவியுடன் உயிரிழந்தோரின் உடல்களை தேடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காட்டு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பகுதிகளில் வீடு திரும்பிய குடியிருப்பு வாசிகள் தங்களது குடியிருப்புகள், வீடுகள் கருகி சாம்பலான நிலையில் இருப்பதை கண்டு கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். கைவிடப்பட்ட வீடுகளிலே திருடர்கள் கைவரிசை காட்டி வருகின்றார்கள். இது மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்க போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கைவிடப்பட்ட வீடுகளில் புகுந்து அங்கிருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்ததாக 20க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் தீயணைப்பு படை வீரர்களை போன்று உடை அணிந்து திருட்டில் ஈடுபட்ட திருடர் ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு தீ கட்டுப்பாட்டுக்குள் வந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் மீண்டும் தீ வைக்க சில விஷமிகள் முயற்சி செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கலிபோர்னியா மாகாண போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வெளியேற்றப்பட்ட பகுதிகளில் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கிறது. கலிபோர்னியா ஆளுநர் கெவின் நியூசம் நகரம் மீண்டும் கட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். காட்டுத்தீ காரணமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ள பாடசாலைகளுக்கு முழுமையாக விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. பொழுதுபோக்கு, விளையாட்டு மற்றும் சமுதாய நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் காட்டுத்தீ காரணமாக கடும் புகை மூட்டமாக பல பகுதிகள் இருக்கின்றன. இதனால் மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் ஒட்டியுள்ள ஆண்ட்லோப் பள்ளத்தாக்கும் சாண்டா கிளாரிட்டாவுக்கும் இடையில் உள்ள வனப்பகுதியில் கடந்த 7ஆம் தேதி பற்றியெரிய ஆரம்பித்த இந்த தீ 7வது நாளாகவும் தொடர்ந்து எரிந்து வருகிறது. தீ அணைக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தீ கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகர் வரை 50,000 ஏக்கர் அளவுக்கு பரவி இருக்கிறது. காட்டுத்தீ காரணமாக 1,53,000 பேர் முக்கிய உடைமைகளோடு தங்களது வீட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள். இந்த தீ எப்படி பற்றியது என்பதற்கான மூல காரணம் குறித்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வறண்ட வானிலை காரணமாகவும் காற்று வேகமாக வீசியதன் காரணமாக தீ பரவியது என்று அந்நாட்டு அதிகாரிகள் சொல்கின்றார்கள். கலிபோர்னியா மாகாணத்தின் கடற்கரை பகுதிகளையும் காட்டுத்தீ விட்டு வைக்கவில்லை. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை கடற்கரையொட்டியுள்ள மலிபு என்ற பகுதியில் வசித்து வந்த ஹாலிவுட் நட்சத்திரங்கள் பலர் தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள்.
ஒலிம்பிக் போட்டிகளில் தான் வென்ற 10 பதக்கங்களையும் காட்டு தீக்கு பறிகொடுத்ததாக அமெரிக்கா முன்னாள் நீச்சல் வீரர் கெரிஹல் வேதனை தெரிவித்திருக்கின்றார். காட்டு தீயை கட்டுப்படுத்த முடியாமல் போனது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த தீ பரவலை கட்டுப்படுத்த உதவும் நீர்பீச்சி அடிக்கும் உபகரணங்கள் உரிய முறையில் செயல்படாதது குறித்தும், வழக்கமாக காட்டு தீயை அணைக்க நீர் எடுக்கப்படும் சாண்டானீஸ் நீர்த்தேக்கத்தில் உரிய நீர்வரத்து இல்லாதது குறித்தும் உயர்மட்ட விசாரணைக்கு கலிபோர்னியா மாகாண மேயர் உத்தரவிட்டிருக்கின்றார். உயிரிழப்பை தவிர்க்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மின் மோட்டார்களை பயன்படுத்தி நீர் இறைத்து தீயணைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதி குன்றுகள் நிறைந்த பகுதி என்பதால் நிலத்தடியில் குழாய் மூலம் நீரேற்ற முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு வாரம் கடந்தும் காட்டு தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது குறித்து அதிகாரிகள் குறிப்பிடும் பொழுது, லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் மலை சார்ந்த பகுதி. இந்த மலை பகுதிகளில் வீடுகள் இல்லாத நாடோடிகளும் பலர் வசிக்கிறார்கள். தற்பொழுது குளிர்காலம் என்பதால் அவர்களில் யாராவது வெப்பத்துக்காக தீ மூட்டி இருக்கலாம், அந்த தீ காட்டு தீயாக பரவி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் வனப்பகுதியில் உயர் கோபுரங்கள் மூலம் உயர் அழுத்த மின்சார கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் மின்கசிவு ஏற்பட்டு காட்டுத்தீ உருவாகி இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் போதிய மழை பொழிவு இல்லை என்றும், இதனால் இந்த பைன் மரங்கள் செடி கொடிகள் பட்டு போயிருந்தன. இது காட்டுத்தீ அதிவேகமாக பரவியதற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. 200 மைல் தொலைவில் கிரேட் பேசின் பாலைவனம் அமைந்திருக்கிறது. அங்கிருந்து வரும் வறண்ட காற்று தற்பொழுது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை கடந்து செல்கிறது. இந்த காற்று வழக்கத்தை விட வேகமாக 80 கிலோமீட்டர் வேகத்திலே வீசுகிறது. இதுவும் காட்டுத்தீ வியாபித்து பரவியதற்கு முக்கிய காரணம் என்று அதிகாரிகள் நினைக்கிறார்கள். காட்டுத்தீயை அணைக்க கனடா, மெக்சிகோ நாடுகள் உதவிக்கரம் நீட்டி இருக்கின்றன. அமெரிக்க அரசின் ஒட்டுமொத்த கவனமும் லாஸ் ஏஞ்சல்ஸ் மீது திரும்பி இருக்கிறது. இதன் காரணமாக தீயை கட்டுப்படுத்துவதில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. திடீர் மழை பெய்ய வேண்டும், காற்றின் வேகம் குறைய வேண்டும், அப்போதுதான் தீயை கட்டுப்படுத்த முடியும். இப்போதைய நிலையில் காற்றின் வேகம் குறைய வாய்ப்பில்லை என்று வானிலை மையம் சொல்கிறது. இயற்கை ஒத்துழைப்பு அளித்தால் தீயை விரைவாக அணைப்போம் என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள். காட்டு தீயை அணைக்க தண்ணீர் தேவைப்படுவதால் சுற்று வட்டார பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் 40 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழலிலே பலத்த காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரிக்கை விடுப்பதால் காட்டுத்தீ பரவல் மென்மேலும் அதிகரிக்கும், மேலும் அழிவுகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. With their unwavering dedication, commitment, and they are working around the clock as if everybody else who's here is assigned to this incident. And this is just not for the Palisades fire, but for our entire city and region. And I'm telling you, they're doing everything they can to put these fires out. Right now, at least from the LEFD side, we're focused on two things: containing the fires and saving lives and protecting property. With the impending winds, we got to pay really close attention to this. This wind event is approaching us, and it's approaching us very quickly. I want to reassure you that your LEFD, all of our regional partners, every single agency that has come from up and down this state and outside of the state, we are ready. Mayor Bass, Chief McDonald, myself, our city leaders are fully committed to ensure that we're ready for this next event. Now, what do we need from the community? And I tell you, we need your help as much as you need our help. We need you to stay informed. Please stay informed with trusted news and official updates. Be prepared to evacuate. We keep going back to that. But with this next wind event, got to stay informed. Follow all evacuation warnings and orders. And the key here is without delay. Also, we ask the public to stay off the roadways and away from any of the impacted areas. I tell you, I'm so extremely grateful. I started with that, but that was purposeful. We're grateful for everybody who's here to support us in one of the most challenging natural events in the history of the city. And with that, it's not over. So we need everybody to stay safe. We need to stay informed. And I tell you, from the first responders that are here
We're going to keep fighting this fight. We're going to get this fire out, and we're going to rebuild. Thank you, everyone.